மாட்டேன். சிவ குடும்பம் முழுமை அடைய வேண்டும். கார்த்திகேயனை என்னுடன் சேர்த்து வைக்க எனக்கு இன்னொரு மகன் வேண்டும் என்று அன்னை பார்வதி தேவி ஓர் இடத்திற்கு வருகின்றார்கள். மஞ்சளை எடுத்து அவர்கள் உடம்பில் பூசி அந்த மஞ்சளை எடுக்கின்றார்கள். எடுத்த மஞ்சளை ஒரு சிலையாக வடிவமைக்கின்றார்கள். அப்பொழுதுதான் அந்த இடத்தில் நந்தி தேவர் வருகின்றார். கஜாசுரன் வயிற்றில் சிவபெருமான் சென்று விட்டார் என்ற தகவலை அவர்களிடம் சொல்ல வருகின்றார். ஆனால் பார்வதி அன்னை கோபமாக நான் வேலையாக இருக்கிறேன் என்று கோபமாக சொல்லி நந்தியை அனுப்பி விடுகின்றார்கள். அந்த சிலை முழுமை பெற்றதும் பார்வதி அன்னை இந்த உலகத்திற்கு உங்கள் மங்களகரமான வருகைக்கான நேரம் வந்துவிட்டது என்று அன்னை ஆதிசக்தி அவர்கள் சக்தியின் மூலம் அந்த மஞ்சள் உருவத்திற்கு சக்தி கொடுத்து ஒரு குழந்தையை இந்த உலகிற்கு வரவேற்கின்றார்கள். புனிதமான மஞ்சளிலிருந்து தோன்றிய மகா சக்திதான் ஐங்கரம் கொண்டவன், அபயம் கொடுப்பவன், அனைத்திலும் முதல்வன், தொடங்கும் செயல்கள் அனைத்தையும் முன்னின்று நடத்தி வைக்கும் முழுமுதற் கடவுள் கணேசன் அன்னை பார்வதி தேவியின் செல்ல பிள்ளையாக இந்த உலகில் அவதரித்து விட்டார். அவர் கண்களை திறந்ததும் தன் தாயின் முகத்தை தான் முதலில் பார்க்கின்றார். அம்மா என்று அழைக்கின்றார். அந்த வார்த்தையை கேட்டதும் மெய் சிலிர்த்து பார்வதி அன்னை கண் திறந்து பார்க்கின்றார்கள். அவர்கள் அம்சத்தினால் உருவான அந்த குழந்தையை தொட்டு பார்த்து சந்தோஷத்தில் கண் கலங்கி நிற்கின்றார்கள். இங்கு கார்த்திகேயன் தேவேந்திரனுடன் தட்சிணாவர்த்தம் இடத்திற்கு வந்துவிட்டார். சிவபெருமானோ கஜாசுரன் வயிற்றில் சென்று விட்டார். சிவ குடும்பத்தை முழுமைப்படுத்த வந்த கணேசன் செய்யும் குறும்புத்தனத்தையும் லீலைகளையும் நாம அடுத்தடுத்த பகுதியில் பார்ப்போம். சிவ குடும்பத்தின் கதையை தொடர்ந்து பார்க்க நம்ம மோகி டாக்கிஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நம்ம சேனலோட வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். நன்றி.